வாக்கினிலே ஒளி உண்டாகும்ன்றார் மகாகவி. உள்ளத்தில் ஒளி இல்லை, இருள் மண்டி கிடக்குது, என்ன பண்ண முடியும்? நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. எங்கள் என்ன யாரை நினச்சி பேசுகிறோம், எதை நினச்சி பேசுகிறோம்? சொல்வன்மையில் அழகாக சொல்லுவார் ஐயா, அற்புதமான ஒரு குரல். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு அப்படின்னுவார். என்ன அர்த்தம்? ஆக்கமும் கேடும் அதனால் தான் வருது. 32 பற்களை நடுவில் வச்சிருக்கான், நாக்கை, எலும்பு இல்லாத நாக்கை வச்சிருக்கிறான். ஏன்னா அது மற்றவங்க எலும்பு மட்டும் இல்லை, அந்த உடம்போட எலும்பையே அது வாங்கிக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமானவர், ஒரு நல்ல நீதிபதி, அவர் கூட வாய் தவறி சில விஷயங்களை விட்டுறாரு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஹைகோர்ட்டில் ஒரு மினிஸ்டர் 6 மாதமாக இருக்கிறாரு, மாதம் 1,05,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் நீங்கள் இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுக்கிறீங்க, குற்றச்சாட்டு 6 மாதமாக இருக்கிறாரு. இதனால் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு அவர் கேட்குறாரு. யார்? நீதிபதி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு என்ன இது வரைக்கும் பதில் கிடையாது, சொல்ல மாட்டாங்க.